மயிலாடுதுறை கூரைநாடு செம்மங்குளம் பகுதியிலிருந்து சிறுத்தை தற்போது 3 கிலோமீட்டர் நகர்ந்து சென்று ஆரோக்கிய நகர் பகுதிக்கு சென்றுள்ளது. சிறுத்தையை பிடிக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், வனத்துறையினர் நேற்று ட்ரோன் மூலம் சிறுத்தையை கண்காணித்து வந்தார்கள். தற்போது எந்த நிலையில் இருக்கிற இந்த மீட்பு பணி? லாவண்யா, மயிலாடுதுறையில் நகரின் பிரதான பகுதியில் நேற்று முன்தினம் இரவு சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டது. இந்த சிறுத்தை செம்மங்குளம் என்ற பகுதியில் பதுகியிருந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் அனைவரும் முகாமிட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்நிலையில் இந்த சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க ட்ரோன் கேமரா, டிராப் கேமரா போன்ற நவீன யுக்திகளை பயன்படுத்தி தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வந்தது. இருப்பினும் அதில் சிக்காத சிறுத்தை அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு கடந்து வந்து ரயிலடியை அடுத்த ஆரோக்கியநாதபுரம் எரகலி தெரிவு என்ற இடத்தில் தற்போது தங்கியுள்ளதாக தகவல். இதன் நேற்று இரவு ஒரு 3 மணி அளவில் அப்பகுதியில் அறுவடை பணியை முடித்துவிட்டு அறுவடை இயந்திரத்திலேயே படுத்து உறங்கிய ஒரு ஊழியர் அங்கு நாய் குறைக்கும் சத்தத்தை கேட்டு பார்த்தபோது அங்கு சிறுத்தை கடந்து செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த சிறுத்தையானது அருகில் உள்ள ஒரு காடுகள், மரங்கள் அடர்ந்த பகுதிகளுக்கு சென்றுவிட்டது. இதையடுத்து அந்த ஊழியர் கொடுத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு முகாமிட்டு அதை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். முன்னதாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அந்த செம்மங்குளம் பகுதியை சுற்றி உள்ள ஒரு 7 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்போது அந்த சிறுத்தையானது காட்டுப்பகுதிக்குள் கடந்து சென்றுவிட காரணத்தால் நகர்ப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சம் இல்லாமல் இருக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.